ஹாய், நான் உங்க கண்மணி பேசுறேன். தினமும் எல்ப்ரோ ஏசப்பா பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ற மாதிரி இன்னைக்கு நான் பைபிள் படிக்கும்பொழுது ஏசப்பா பத்தி படிக்கும்பொழுது அவர் நிறைய பேருக்கு சுகம் அளிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய கண்களை திறந்திருக்கிறாரு, வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறாரு, அசுத்த ஆதிகளை துறந்திருக்காரு. இப்படி எல்லாம் படிச்சுட்டே வரும்பொழுது மத்திய 10ல் சீடர்களுக்குமே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன அதிகாரம்னா, நோய்களை குணமாக்குறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாரு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் படிச்சுட்டே வரும்போது மத்திய 15ல் லாஸ்ட்ல ஏசப்பாவுடைய அந்த ஆடைய ட்ரெஸ்ஸை தொட்டவங்க கூட சுகமானாங்கன்னு படிச்சேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதே விஷயத்தையே அவங்க சீடர்களும் செஞ்சிருக்காங்க. இந்த அப்போஸ்தலர்ல இருக்குது. இந்த யோவானு பேதுரும் ஆலயத்துல இருக்கும்பொழுது பிறந்ததுல இருந்தே நடக்கவே முடியாத ஒருத்தர் இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் பிச்சை கேட்கற மாதிரி இவங்க கிட்டையும் கேட்கறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட காசு கிடையாது, ஆனா இயேசுவின் நாமத்தினால எழுச்சி நடன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் சொன்ன உடனே அவன் எழுச்சி நடக்க ஆரம்பிச்சுட்டான். இதை பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான். அப்புறம் இன்னும் படிச்சா 5ஆம் அதிகாரத்தில் படிச்சா இன்னும் ஆச்சரியமா இருந்தது. பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல்ல கொண்டாந்து வியாதியஸ்தர்கள்லாம் கிடத்துறாங்களாம். அவங்க எல்லாம் சுகமடைந்தாரு அப்படின்னு நான் படிச்சுட்டு இருந்தேன்னா, படிக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. யோசனை பண்ணும்போது அவங்க சீடர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. அப்போ நாம தானே ஏசப்பா ஃபாலோ பண்றோம். அப்ப ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்குமே அந்த பவர், ஹீலிங் பவர் உண்டு இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சேன். சில நேரங்களை பாருங்களேன், இப்போ ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டத்துல இருப்போம். பல பேர்கிட்ட நாம பல பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் நமக்கு நெருக்கமான அண்ணனோ அல்லது அப்பாவோ அம்மாவோ அல்லது பிள்ளைகளோ அதெல்லாம் சரியாயிடுமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது யாரும் சொல்லும் போது அல்ல, ஆனா அப்படி நமக்கு நெருக்கமானவங்க ஒரு சில பேர் சொல்லும் பொழுது மட்டும் அப்பேற்பட்ட பாரமா அப்படியே போன மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா இந்த ஒரு வார்த்தை என்ன ஆயிடுச்சு, எப்படி ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லும் போது எவ்வளவு பெரிய விடுதலை கிடைக்குது. அப்போ இந்த ஒரு வார்த்தை அப்படியே பெரிய பாரத்தையே சரி பண்ணுது இல்லையா. அப்ப இதுவும் ஒரு ஹீலிங் பவர் தானே. சில நேரங்களை பண்ண ரொம்ப சிக்காயிடும், டாக்டர்கிட்ட போவோம், இன்ஜெக்ஷன் பண்ணுவோம், மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் எல்லாமே செய்வோம், ஆனா சரியவே ஆகாது. ஆனா அப்பாவோ அம்மாவோ அல்லது பிள்ளைகளோ ஒரு காஃபி போட்டு பக்கத்துல உட்காந்து என்னம்மா சரியாயிடுமா அப்படின்னு நம்ம தொட்டு பார்க்கும்போது உடனே அப்படியே சரியாகும் பாருல. அப்ப நினைப்பேன், இவ்வளவு மாத்திரைலாம் சாப்பிட்டானா நீ பக்கத்துல உட்காந்து தொட்டு சொன்ன உடனே அப்படியே சரியாயிடுச்சு அப்படின்லாம் நான் சூழ்நிலையில் வருது இல்லையா. அப்போ யோசித்து பார்த்தா இதுவும் ஹீலிங் பவர் தான். ஏசப்ப எப்படி தொட்டாலும் சுகமான மாதிரி சில பேர் தொடும் பொழுது பக்கத்துல உட்காந்து பேசும் பொழுதெல்லாம் என்னாகுதுன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அதுல இருந்து நம்ம ஃபுல்லாவே வெளியில வரும். சில நேரங்கள்ல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய ப்ராப்ளமா இருக்கு, ஆனா உங்களை பார்க்கும்பொழுது நீங்க கரெக்டா சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சா நீங்க வந்துட்டீங்க, நீங்க சொன்னீங்கன்னா அது சரியாவே இருக்கும், அப்படியே சால்வ் ஆயிடும்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப பால ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் விடுதலை ஆக்குற மாதிரி நாம சில நேரங்கள சில ப்ராப்ளம்க்கு அவங்களுக்கு தெரியலன்னா நாம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதுல இருந்து அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வராங்களே, அப்ப அவங்க சொல்லும் பொழுது அது ஒரு ஹீலிங் தான். அப்போ நமக்குமே கடவுள் என்ன பண்றாரு, அந்த ஹீலிங் பவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஹீலிங் பவரை கூட நம்ம என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், அவங்கள சரி பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு தெரியாமலே இருக்கும், அதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், அல்லது நமக்கு கூட தெரியாம இருக்கும். மற்றவங்க சொல்லும் போது நம்ம கிட்ட இந்த மாதிரியான பவர்லாம் இருக்குதான்ட்டு நம்ம எல்ப்ரோவுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம செய்வோம். எல்ப்ரோவுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். ஆனா நமக்கும் அந்த ஹீலிங் பவர் இருக்கு. அதை நம்ம இன்னும் எல்ப்ரோட்ட கேட்டு அதிகமாக்கிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? அடுத்த வீடியோலாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.